ஹலோ மெலோடிஸ். இன்றைக்கி சிம்பிளாக குயிக்காக ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான். 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 தின் ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட்நட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றலாம். கொஞ்சம் உப்பு லைட்டாக மேலே போட்டுட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகாமல் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆனால் போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி பவுடர். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ்னால் இந்த மாதிரி 2 போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/4 கிலோ மட்டன் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மட்டனை வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் 1 கப் சீரக சம்பா அரை மணி நேரம் ஊற வச்சது அதை வாஷ் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் 1 கப் சீரக சம்பா எடுக்கிறீங்கன்னா 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சீரக சம்பா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.